தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரையில் முத்துச்சாமி நாடார் அன்னம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர்தான் ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள். சாம்பவர் வடகரையில் பிறந்து கீழச்சுரண்டையில் படித்து தஞ்சையிலே தன்னுடைய ஆசிரியர் பணியை தொடங்கியவர்தான் ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள். ஆபிரகாம் பண்டிதரை பற்றி நான் நிறைய இடங்களில் பேசியிருக்கிறேன், நிறைய வீடியோவில் கூட நான் பேசியிருக்கேன். ஆனாலும் கூட அவர் செய்த சாதனைகளை, அவர் செய்த அரிய செயல்களை இன்றைக்கு நம்முடைய மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும், நம்முடைய இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் பதிவு செய்கின்றேன். முதலாக தமிழகத்தில் மின்சார இயந்திரத்தை கொண்டு முதலில் அச்சகத்தை தொடங்கியவர் நம்முடைய நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள். அதே போல 18ஆம் நூற்றாண்டிலேயே நாம் இன்றைக்கு பயன்படுத்துகின்ற அந்த கிளிமூக்கு மாங்காவை கண்டுபிடித்தவரும் நம்முடைய நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆபிரகாம் பண்டிதர் தான். அதே மாதிரி நாம் பொங்கலுக்கு வைத்து வணங்குகின்ற அந்த செங்கரும்பு, அதாவது ராஜா கரும்பு என்று சொல்வார்கள், அந்த ராஜா கரும்பை கண்டுபிடித்தவரும் நம்முடைய நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் தான். அதே மாதிரி தமிழகத்தில் முதலாக காற்றாலையின் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்தவரும் நம்முடைய நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் தான். இப்படி ஆபிரகாம் பண்டிதர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்னும் அவர்கள் இசைத்துறையிலும் சரி, அதே போன்ற மருத்துவத்துறையிலும் சரி, இப்படி பல்வேறு கண்டுபிடிப்புகளை, அரிய வகை கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த ஆபிரகாம் பண்டிதர் என்ற அந்த மனிதரை எல்லோரும் மறந்துட்டாங்க. அவர் வெளியே ஆபிரகாம் பண்டிதர்னா யாரோ ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் என்றெல்லாம் நினைத்த காலங்களும் உண்டு. ஆனால் இந்த ஆபிரகாம் பண்டிதர் என்பவர் யார், இவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு, எப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் சாதித்திருக்கிறார் என்பதை முதலில் வெளி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் இசையமைப்பாளர் AR ரகுமான் அவர்கள்தான். ஆபிரகாம் பண்டிதர் பிறந்த ஊர்ல கூட இப்படி ஒரு மனிதன், ஒரு சாதனையாளன், உலக அளவில் சாதனை படைத்த ஒரு சாதனையாளன் இந்த மண்ணில் பிறந்திருக்கிறான் என்பதை கூட அந்த இருக்க மக்களுக்கு கூட தெரியாமல் தான் இருந்திருக்கு. ஏதோ ஒரு சில பெரிய ஆட்களுக்கு தெரியுமே ஒழிய, இன்றைய தலைமுறைக்கு ஆபிரகாம் பண்டிதர்னா யாரோ வெளியே யாரோ சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பு ஆபிரகாம் பண்டிதர் அவர் செய்த அந்த செயல்களை எல்லாம் எடுத்து, அவர் பிறந்த ஊரான சாம்பவர் வடகரையில் முதலாக அவருடைய பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று ஒரு ஏற்பாடு செய்தோம். அங்க சாம்பவருடைய ஹரி பிரியாணி ஓனர் ஹரிஹர செல்வன் அவர் மூலமாக அந்த ஊர்ல நம்முடைய இந்து நாடார் உறவுமுறை கமிட்டியினுடைய சார்பிலும் சேர்ந்து ஆபிரகாம் பண்டிதருக்கு முதலாக கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய படங்களை வைத்து மரியாதை செய்து அவருக்கு மரியாதை செய்தோம். எதற்காக இதை நான் சொல்கிறேன்னா, அன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவோ பெரிய சாதனைகள்லாம் சாதிச்சிருக்காங்க. இன்னைக்கு வேற சமுதாயத்துல அந்த மாதிரிலாம் சாதனைகள் சாதிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்கெல்லாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனா நம்முடைய மக்கள் இன்றைக்கு அவர் செய்த சாதனைகளை கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட இன்னைக்கு சொல்லிக் கொடுப்பது இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலை மாற வேண்டும். ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் வேளாண்மை துறையில் அவர் செய்த சாதனைக்காக அன்றைக்கு ஆங்கிலேய அரசு அவருக்கு பல்வேறு பதக்கங்களை கொடுத்திருக்காங்க. அதாவது வேளாண்மை கண்காட்சி எங்கெல்லாம் நடக்கோ அங்கெல்லாம் ஆபிரகாம் பண்டிதர் தன்னுடைய கண்டுபிடிப்புகளை அந்த கண்காட்சியை கொண்டு வச்சிருக்காங்க. அந்த வைத்திருந்த காலத்தில் அன்றைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 7 தங்கப்பதக்கங்கள், 37 வெள்ளி பதக்கங்கள், 7 வெண்கல பதக்கங்கள்லாம் அந்த காலத்துல வேளாண்மை கண்டுபிடிப்புகளுக்காகவே வாங்கியவர் ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள். ஆபிரகாம் பண்டிதர் ஆற்றிய அந்த அரிய செயலுக்காக அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் ஆளுநர் சர் தீடர் லாலி அப்படின்ற ஒரு கவர்னர் அவருக்கு ராவ் சாஹிப் என்ற ஒரு பட்டத்தை கொடுக்காங்க.
நாடார்கள் எப்பவுமே நமக்கு ஒரு ஆழ்த்த ஒரு நல்ல காரியங்களை செஞ்சுட்டான்னா அவனுடைய நினைவாகவோ இல்ல அவன் நன்றி மறக்காம இருக்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு அடையாளத்தை உருவாக்குகின்ற பண்பாடு நம்மிடத்துல என்னைக்குமே உண்டு. அந்த நன்றி மறவாமை என்ற பண்பாடு, அந்த நன்றி மறவாமை என்ற பண்பாடு தான் ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் தனக்கு ராவ் சாஹிப் பட்டம் கொடுத்த அந்த சர் தீடர் லாலி என்பவர் பெயரால லாலி ஹால் அப்படின்னு சொல்லி அவர் வச்சிருந்த அந்த அச்சகத்திற்கு பெயர் வைத்து அன்றைக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அச்சகத்தை பயன்படுத்திய அந்த கட்டிடம் லாலிஹால் என்று இன்றைக்கும் தஞ்சாவூர்ல நம்முடைய பழைய பேருந்து நிலையத்திற்கு பக்கத்துல இருக்கு, இன்றைக்கும் இருக்கு. அது எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய சமுதாயத்தில் பிறந்தவர்கள் எத்தனையோ காரியங்களை அரிய பல கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு வரலாறுகளை சொல்லிக் கொடுங்க, நம்முடைய முன்னோர்களை பற்றி சொல்லிக் கொடுங்க. ஏனென்றால் காலம் மிக மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வரலாறுகள் எத்தனையோ மிகப்பெரிய வரலாறுகள்லாம் இன்னைக்கு அழிக்கப்பட்டிருக்கு, கல்வெட்டுகள் அழிக்கப்பட்டிருக்கு. ஆனா அப்படிப்பட்ட அழிக்கப்பட்டு இருந்தாலும் கூட இன்றைக்கு நாம் அதெல்லாம் புதுப்பிக்கின்ற வகையில் நம்முடைய வரலாறுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்வதற்காக எடுத்து சொல்லிக் கொண்டு வருகிறோம். தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பு தொடர்ந்து நம்முடைய வரலாறுகளை ஆய்வு செய்து அதை மக்களுக்கு எடுத்து சொல்லி வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் கிராஃப்டிங்கிறது இப்போ தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அவர் காலத்திலே இருந்தது. அவர் கிராஃப்டிங்கில் செஞ்சது தான் அந்த கிளிமூக்கு மாங்காய். அவருடைய கண்டுபிடிப்பு. அப்போ தான் அது பண்டிதர் மாங்காய்ன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இருக்கு அந்த மாங்காய் இன்னும். ஆமாம், கிளிமூக்கு மாங்காய் நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாமே. நானே அன்றைக்கி ஒரு கிளிமூக்கு மாங்காய் எங்கள் வீட்டில் படிச்சுட்டு வந்தேன். அது எல்லா இடத்துலையும் விற்கிறது தான். அடுத்தது ராஜகரும்புன்னு ஒன்று கிராஃப்ட் பண்ணாங்க. இந்த ராஜகரும்பு கிராஃப்ட் பண்ணப்போ தான் அவங்களுக்கு ஒரு சின்ன மன வருத்தம். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் அவங்க கிராஃப்ட் பண்ணப்போ நடுவில் அது மூங்கிலாக மாறினது. வெளியே கரும்பாக இருந்துச்சு, உள்ளார மூங்கிலாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் அதை ரிசர்ச் பண்ணி அது கிராஃப்ட். También